to Chennai Blue Mountain Express will leave from platform number 2 shortly. கோயம்புத்தூரிலிருந்து சென்னை புறப்படும் நீலகிரி எக்ஸ்பிரஸ் இன்னும் சில நொடிகளில் இரண்டாவது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்படும். चेन्नई जाने वाली ब्लू माउंटेन एक्सप्रेस थोड़ी देर में प्लेटफॉर्म नंबर 2 से रवाना होगी. Sorry. It's all right. Sorry. Thanks. Hey, Vasan. ஏன்டா லேட்டு? ஃப்ளைட் டிக்கெட் வேற கேன்சல் பண்ணிட்டேன். கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஏய் பக்கத்துல லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் மாத்தி கீத்தி ஏறன உன்னை மாத்திடுவாங்க. தெரியுதா? ஏய் டைம் அது வா. வா திரும்பி பாத்து. சீக்கிரம் ஏறு. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் ஹிந்தி படம் மாதிரி பின்னாடி பையா பையான்னு வரணும். ஏறு பையா. ஏய் தள்ளியா ஏறு. இந்த பாட்டு மட்டும்டா. டேய் மெட்ராஸ் போன உடனே ஃபோன் பண்ணேன்னு. ஓகே. ஏய் கேர்ஃபுல்லா போ. நிச்சயமா ஃபோன் பண்றேன். ஓகே. இந்த நாள் ஒரு பூவின் சிலிர்ப்பில் பூகம்பம் பிறந்த நாள். ஒரு தேவதை என் இதயத்தில் கால் வைத்து நடந்து போன நாள். ஒரே பார்வையில் காதலா? சாத்தியமா? ஏன் ஒரு மூங்கில் கட்டி எரிக்க ஒரு பொறி போதாதா? என் பாதி இதயம் எரிகிறது, பாதி இதயம் அவள் நினைவால் மணக்கிறது. காதல் மீது நான் முட்டிவிட்டேனா? இல்லை, காதல் என் மீது முட்டிவிட்டதா? என்ன முத்து, ஸ்டைலா கூலிங் கிளாஸ்ல போட்டிருக்க? மெட்ராஸ் ஐயா? இது சென்னை ஸ்டைல். ஓ, hi Julius, good boy. Come. Thanks. தம்பி எவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருப்பீங்க? காலேஜ் நேரமாச்சே. Thanks. தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? ஓகே தேங்க்ஸ். Give back my cigarette. Give me my cigarette. Excuse me. Yes. நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸா? இல்லையே. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸா? Shut up. ஏய், இவளுகளை கிண்டல் பண்றதுக்கு மகளிர் அணி இருக்குல்ல, சும்மா இருங்கடா. இவன் ஆள் போல இருக்கு. மச்சான், யாரு அது? ஸ்டூடண்ட் மாதிரி தெரியுது சிஎல்ஓ கார்ல. அதானே பிரின்சிபாலே ஓட்ட அம்பாசிடர்ல வராரு. இது தப்பாச்சே. கரெக்ட். ஏய் ஓய், கூப்பிடுறோம்ல, ஒம்பாடு போய்க்கே இருக்க. எப்பங்க கூப்பிட்டீங்க? டா, இப்ப ஏன்னு உன்னை நாங்க கூப்பிடல. என் பேரே இல்ல, வசந்த். ஏய், எங்களை பொறுத்த வரைக்கும் ஏய்னா இங்க வான்னு அர்த்தம். அது எவனா இருந்தாலும்.
ஜூனியர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கார்ல வரக்கூடாதுப்பா, நடந்து வரணும். ஆமா, நீ நோட்ல வந்தியா டோட்ல வந்தியா? ரோட்ல. தில்லான ஜூனியர், நல்லா பேசுற. பேரை சொல்லிட்ட. ஊர் இது? கோயம்புத்தூர். தோடா, கோயம்புத்தூர் குசும்பேன். ஐ எம் சென்னை. நம்ம காலேஜ் கிரவுண்ட் இருக்குதுல்ல, அது சுமார் எவ்வளவு ஏக்கர் இருக்கும்? ஊர்ல எங்க ஸ்பின்னிங் மில் ஃபேக்டரி ஒரு 10 ஏக்கரு, அப்புறம் இந்த சுகர் மில் ஃபேக்டரி ஒரு 12 ஏக்கரு, இந்த தோட்ட துறவு அதெல்லாம் எவ்வளவுன்னு தெரியல. அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 3 ஏக்கர் இருக்கும். ராமே, என்ன மாம்ஸ்? வெயிட் கைடா. தெரியுது தெரியுது. கண்ணா, நீ என்ன பண்ற? இந்த 3 ஏக்கராவை ஓடியே ஒரு 3 ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபிளாக் கிங்ஸ் வாங்கிட்டு வர. எனக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் மான் ப்ரோ. ஹலோ, அது மேல் ப்ரோ. அசிங்கப்பட்டுச்சான். அப்புறம் கண்ணு போறதுக்கு முன்னாடி உன் கார் சாவியை கொடுத்துட்டு போ, நாங்க ஒரு டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வச்சிடறோம். ஹே, நீங்க ஸ்டூடெண்டா மெக்கானிக்கா? நீயும் அசிங்கப்படுத்திட்டியே. ஏய், போடா போடா. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு வேலை செஞ்சு பழக்கம் இல்ல, வேலை வாங்கி தான் பழக்கம். என்ன செய்யுது வம்சம் அப்படி? அப்புறம் இந்த கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிக்கணும்னு சொன்னீங்களே, காலையில நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அங்க வந்து பாத்துக்கோங்க. என்ன ராகிங்க? நான் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, 36 வருஷம் என்னன்னு என்ன டிஸ்டர்ப் பண்ண மேட்டர் வீசிக்கு போயிடும். ஏசி கிட்ட சிஎம் கிட்டே போய் சொல்லு. முதல்ல வீசி, எதுவும் நடக்கலன்னா சிஎம் சொல்றா. சங்கர்னு சொல்லு. ஷங்கர். சண்டை போடணும்னா வெளியே வச்சுக்கலாம், ஆரோக்கியமான போட்டினா உள்ள வச்சுக்கலாம். கேரம், செஸ், 100 மீட்டர் டேஷ், இட்ஸ் யுவர் சாய்ஸ். See you boys. சரி அண்ணா, இவன் இப்படியே விட்டுருவே நீ? ஒட்டு பிடிப்பேன். Name and branch. ரேவதி சிஎஸ். DDA Kaisha. டிடி. Receipt நாங்க. Thank you. Next. Yeah. என்ன Thank semester? you. Welcome. Receipt afternoon வாங்கிக்கோங்க. Okay sir, thank you. Next ma'am. For a particle of mass m moving with a velocity v, the de Broglie wavelength is lambda. ஏய் பிரவீன், see you டா. See you. நான் வரல. கண்டிப்பா. ஓகே. ஏப்பா சங்கரா, என்னடா சங்கரா நீ மவுண்ட் ரோட்ல இறக்கி விட்டுரு. தப்பான கேள்வி கேட்கற பத்தியா? வண்டி என்னாச்சு? ரிப்பேர் போட்டுருக்கேன்ப்பா. சரி, இந்தா ஆட்டோல போயிடு. என்னடா இப்படி கொண்டு போறாரு? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வண்டியில மத்தவங்களை ஏத்தவும் மாட்டான், இவனும் மத்தவங்க வண்டியில ஏற மாட்டான். இவ்வளவு ஏன் இவ்வளவு நாள் பழகுறோம்ல, என்னைக்காவது அவன் வீட்டுக்கு நம்மள கூப்பிட்டுருக்கானா? அதான் அவன் கேரக்டர்னு விட்டுறேன். ஆனா ஒண்ணு, மத்தபடி அவன் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றான். சரி வண்டியில ஏறு, நான் உனக்கு சரி, தேங்க்ஸ்ப்பா. ஏய் நீ பெட்ரோல் போட்டுறியா? நடந்தே போறேன். நில்றா, இதான் உன் கேரக்டர், ஏற வண்டியில.